வணக்கங்க. கொங்கு நாட்டு சமையல் மூலம் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, கிராமத்து ஸ்டைலில் ஒரு 50 பேர்த்துக்கு தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் போட்டு பொரிஞ்சதும் பச்சை மிளகாய் சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கலாங்க. அது நல்லா வதங்கின உடனே ஒரு 1.5 கிலோ பெரிய வெங்காயம் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் வதக்கிக்கலாங்க. அது நல்லா வதங்கின உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை 2 கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து 6 கிலோ அரிசி எடுத்துருக்குறேங்க. 6 கிலோ அரிசிக்கு இந்த அளவுகள். அப்புறம் தக்காளி ஒரு 2.5 கிலோ தக்காளி போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இது உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு மஞ்சத்தூள், சாம்பார் தூள், வீட்டில் அரைச்சி வச்சுருக்க சாம்பார் தூள், வரமிளகாத்தூள் இந்த 3 மட்டுமே போதுங்க. கிராமத்து ஸ்டைல் தக்காளி சாதம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது நல்லா வதங்கி தொக்கு பதத்துக்கு வந்துடணுங்க. தொக்கு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. 1க்கு 2 வீதம் தண்ணி ஊற்றிக்கோங்க. எந்த பாத்திரத்தில் அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு ஒரு பாத்திரம் அளவுக்கு 2 பாத்திரம் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் படியில் எடுத்தாலும் சரி, லிட்டரில் எடுத்தாலும் சரி, தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா மூடி வச்சுக்கலாங்க. இப்போ நல்லா மூடி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், இப்போ கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ நாம் ஏற்கனவே ஒரு அரை மணி நேரம் 6 கிலோ அரிசி ஊற வச்சுருக்கோங்க. அதை ஒரு 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோங்க. இப்போ இதை வந்து சுத்தமாக அரிச்சு போடணுங்க, தண்ணியோடு போடக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே சாப்பாட்டுக்கு தண்ணி கரெக்டாக வச்சுருக்கோம். இப்போ கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா மறுபடியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கும்போது அரிசி வந்து சுத்தமாக அரித்து இந்த மாதிரி போடணும். ஏன்னா தண்ணி சேர்த்தோன்னா சாதம் களி மாதிரி வந்துடும். அதனால் இந்த மாதிரி அரிச்சு போட்டோம்னா சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன அளவுகள் கரெக்டாக இருக்குங்க. இது ஒரு 50 பேர்த்துக்கு தேவையான தக்காளி சாப்பாடு. இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. அரிசி எல்லாமே போட்டாச்சு. இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்போது தண்ணிக்கும் சாப்பாட்டுக்கும் கரெக்டாக இருக்குதுங்க. இந்த ஸ்டேஜில் நாம் கிள்ளு விதமாக இருக்குது. இதை பார்த்துட்டு கொத்தமல்லி தழை மேலே தூவி பாருங்கள். விறகடுப்பில் தான் நான் செய்கிறேன். இந்த விறகு எல்லாத்தையும் வெளியே இழுத்துட்ருணும். கேஸ் ஸ்டவ்வாக இருந்தால் அடுப்பை ஆஃப் பண்ணி இந்த மாதிரி தம் போட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வச்சுருங்க. இப்போ நம்மளுடைய தக்காளி சாதம் ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.